अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं नारायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியில் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் தங்கை இயற்றிய முக்தாபாய் இயற்றிய காட்டேஜி அபங்கம் என்ற நூலினின் 3வது அபங்கத்தை இப்போது நாம் பார்க்கவிருக்கின்றோம். குறிப்பா இந்த அபங்கம் யாருக்காக அப்படின்னு சொன்னா ரோசக்காரர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கின்றது. அதாவது யார் என்ன சொன்னாலும் நமக்கு மைண்ட் ஹர்ட் ஆகக்கூடாது, ரோசம் வரக்கூடாது. ஸோ அது அந்த மாதிரி வந்தா நீங்க இந்த காட்டேஜி பங்கு படிச்சீங்கன்னா ரோசம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு அவள் ஹையஸ்ட் இந்த உச்சகட்ட ஆத்ம தத்துவத்தையும் நிரூபித்து இங்கே எப்படி நீ ஹர்ட் ஆக முடியும், ரோசம் வந்துருச்சு அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கென்றே கொடுக்கப்பட்டதுதான் இந்த காட்டேஜி அபங்கம். அந்த வகையில இன்றைக்கு 3வது அபங்கத்துல அவள் என்ன சொல்லியிருக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சுகசாகரே டாவே தாவ ஜாலா புன்ஷ நீச்ச காய தியாலா. முதலில் தமிழ்ல டோட்டலாவே இந்த மொத்த ஓவியம் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் ஒன்னா போலாமா? இன்பக்கடலில் நிலை பெற்ற ஒருவருக்கு உயர்வென்றும் தாழ்வென்றும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? நாம் உள்ளத்தால் எப்படி மாறுகிறோமோ இறைவனும் நமக்கு அப்படியே அருள்பாலிக்கின்றார். இவ்வுலகம் வெறும் நாடக மேடை போன்றது, இது ஒரு கணம் கூட நிலையானது அல்ல. இந்த ஏக பொருளில் இருந்தே அனைத்தும் உருவாயின, இருப்பினும் மக்கள் எனது உனது என்று வேறுபடுகிறார்கள். ஓம்காரத்தின் பெயரால் வேதங்கள் சொல்வது போல் இந்த வெட்ட வெளியே அனைத்திற்கும் சாட்சி என்பதை உணருங்கள். ஒருவன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருதினால் அவனது ஆன்மீக வீடு அகந்தையினால் அழிந்துவிடும். எச்சரிக்கையோடு இறுதியாக இருமை உணர்வை துறந்து அமைதியை கொள்ளுங்கள். ஞானேஸ்வரா தயவு செய்து கதவை திறவுங்கள். ஸோ கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஓவிதான், 1 மணி நேரத்துல முழுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை டு மை லெவல் பெஸ்ட். எடுத்த அடுப்பிலேயே வருகின்ற வரியே ரொம்ப அற்புதமான வரிகள். சுக சாகரி டாவஜாலா. சாகரின்னா கடல், பேரின்ப கடல். பேரின்ப கடலில் இருப்பவனுக்கு புஞ்ச நீச்ச காய தியால, அவனுக்கு உயர்வேது தாழ்வேது அப்படின்னு அழகா கேட்கிறார். For one who has found their peace in the ocean of bliss, what does high or low status matter? இன்பக்கடலில் நிலை பெற்ற ஒருவருக்கு உயர் என்றும் தாழ்வு என்றும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இது ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம போயிருந்தது அப்படின்னு சொன்னா ஹர்ட் அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. அதாவது இன்னொருத்தங்களை நம்மள ஏதாவது சொல்லும் போது நமக்கு மனசு வலிக்குது இல்லையா, அந்த வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நமக்கு ஒரு வலி ஏற்படுதுன்னாலே, யாராவது ஏதாவது சொல்லும் போது நமக்கு ஒரு வலி மனசுல ஏற்படுதுன்னாலே நாம சமபாவனையில இல்லை, அதாவது உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ உயர்வென்றும் தாழ்வென்றும் இருக்கின்ற காரணத்தினாலே, அதிலும் குறிப்பா உன்னை உயர்வாகவும் அடுத்தவனை தாழ்வாகவும் நினைத்த காரணத்தினாலே அவன் உன்னை ஏற்றும் போது திட்டும் போது உனக்கு வேதனையாக மாறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்ப நீ அந்த யாராவது திட்டுறாங்க இல்லையா, அவங்கள உன்னை விட தாழ்வா நினைக்கலையோ, உன்னை நீயாகவே பார்த்துட்டியோ அல்லது உனக்கு சமமாக நீ இருக்கியோ நேசிக்கிறியோ, அப்ப அவர்கள் திட்டுவது எதுவுமே உன்னை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது என்ற விஷயத்தை சூசகமாக சுட்டி காட்டுகின்றார். என்ன சொல்லியிருக்கா? உஞ்ச நீச்ச காயத்தியால, அவனுக்கு மேல் என்றும் கீழ் என்றும் இருக்கவே இருக்காது. யாருக்கு? இன்ப சாகரத்தில் திளைப்பவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்ப சாகரத்தில் திளைப்பவனுக்கு உஞ்ச நீச்சு எதுவுமே இல்லை. இப்போ உஞ்ச நீச்சு இல்லைன்னா நீ இன்ப சாகரத்துல திளைப்பேன்னு அர்த்தம், இப்படியே நீங்க எடுத்துக்கலாம். சரியா?
அல்டிமேட்லி என்ன கேட்க வர்றாருன்னா, உனக்கு வந்து யாரோ திட்டாங்க, எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சோகமா உட்காந்துருக்கு. சோகமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ உஞ்சு நீச்சு பார்த்ததுனால, அதாவது மேல் கீழ் நீ பார்த்ததுனால, உயர்வென்றும் தாழ்வென்றும் பார்த்ததுனால விளைவு நீ சோகத்துல இருக்க. நீ இன்ப சாகரத்திலேயே இருந்தேன்னா உயர்வு தாழ்வு பார்த்திருக்கவே மாட்ட. அல்லது உயர்வு தாழ்வு பார்க்காம இருந்திருந்தேன்னா யார் எத்தனை பேர் திட்டிட்டு இருந்தாலும் நீ அதே இன்ப சாகரத்துலதான் இருந்திருப்ப. எப்படி வேணா எடுத்துக்கோங்க, சரியா? சோ இது வரைக்கும் நம்ம என்ன பர்டிகுலர் இந்த வேர்ட்ஸ்ல இந்த ஒரு லைன்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன்னுடைய சொரூபம் என்ன என்று உணர்ந்திருந்தால், உன் சொரூபமே சச்சிதானந்தம் என்று உனக்கு புரிந்திருந்தால், கண்டிப்பாக இந்த உயர்வு தாழ்வு அப்படின்ற ஒண்ணு இருக்கிறதுக்கு வழியே இல்லை. வேறுபாடு இருக்க முடியாது. ஏன்னா உன் சொரூபத்தில் இருக்கின்ற நீ சொரூபத்தை உணர்ந்திருந்த அப்படின்னு சொன்னா நீயே தான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கன்ற அந்த தத்துவம் புரிஞ்சிட்டு இருப்ப. உன்னை தவிர இங்க எதுவுமே இல்லைன்னு பார்த்திருப்ப. அப்போ உயர்வு எப்படி தாழ்வு எப்படி? இருக்கிறதே ஒண்ணுன்னா ரெண்டுன்னு வேணும்ல. ஒன்னு உயர்வு ஒண்ணு தாழ்வுன்னு பாக்குறதுக்கு ரெண்டு வேணும் இல்லப்பா. இங்க ரெண்டே இல்லப்பா. நீ உன் சுரூபத்தில் இருந்திருந்தால் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இன்ப சாகரத்தில் நிலை பெற்ற ஒருவருக்குன்னா உன் சுரூபத்தில் நிலை பெற்ற ஒருவருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா இன்பம்னாலே அது சொரூப சுகம் தான் ஞானேஸ்வரியில எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விஷய சுகம் சுகமே அல்லன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உண்மையை ஒருவேளை நீ அந்த உனது சொரூப சுகத்திலே திளைத்திருப்பாயே ஆனால் கண்டிப்பாக உனக்கு உயர்வு தாழ்வுன்னு தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ தான் எல்லாமே இருக்கன்றது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நீ சமமா தான் பார்த்திருப்ப என்று அவள் சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னாலே வாட் யூ மீன் பை ஃப்ரெண்ட்ஸ்? அவன் உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஒருத்தன் பணக்காரன் ஏழையா இருக்கலாம், ஒருத்தன் அறிவாளி முட்டாளா இருக்கலாம், ஒருத்தன் வந்து அழகா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல், சரியா? ஸோ இன் ரியாலிட்டி இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் என்னதான் இருந்தாலும் நட்புன்னு வந்துட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்க முடியுமா? அல்லது அந்த பணக்காரன் ஏழையே அந்த ஃபீல் வந்துட்டாலே, நான் பணக்காரன் நீ ஏழை, நீ நல்ல நீ நான் அறிவாளி நீ முட்டாள், ஸோ இந்த ஃபீல் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினேஷனே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒன்னஸ் ஃபீலை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினேஷனாக கொடுக்குறோம். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டுக்கு கூட தோணாது இவன் வந்து உயர்வானவன், நம்ம ஃப்ரெண்டு பணக்காரன், நம்ம ஃப்ரெண்டு அழகா இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு மேல இருக்கான் நான் கீழே இருக்கேன், இந்த ஃபீலே வராதுங்கிற. நான் வந்துச்சுன்னா அவனை நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் தி பெஸ்ட் கண்ணன் தானுங்க. கண்ணன் வந்து அல்ட்ரா பவர்ஃபுல்லு, அவன் வந்து சொடக்கு போட்டா எல்லாமே நடக்கும், எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அவனை எல்லோரும் வசீகரித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? உயர்வு என்றும் தாழ்வு எல்லோராலும் வசீகரிக்கப்பட்டான். இன்பக் கடலிலே அவன் திளைத்துக் கொண்டிருந்ததனால் அவன் எல்லோராலும் வசீகரிக்கப்பட்டான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருந்தோம்னா அதுல நம்ம வந்து ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா கண்ணன் வந்து ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படலை. இன்ஃபேக்ட் கீழே இருக்கணும் அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுறானோ இல்லையோ, அவனை வந்து எந்த அளவுக்கு அவன் ஈகோ இல்லாம இருந்திருந்தா, எல்லாத்தையும் சமமா பார்த்திருந்தா, அல்லது எந்த அளவுக்கு அவன் எல்லோரையும் நேசித்திருந்தால், அவனை ஒரு கோமாளியா அவனை வந்து கிண்டல் கேலி பண்ணக்கூடிய ஒரு பீஸா வச்சு அவனை நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. அப்படி அவன் இருந்திருக்க வேண்டும் என்றார். அப்போ அவன் சும்மா நாச்சுக்கும் ஹர்ட் பண்ற மாதிரி நடிப்பான். எதுக்குன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்காக. தான் அழுதா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக அழுறதுக்கும், நம்ம உட்காந்துக்கு நிஜமாவே வெஞ்சியன்ஸ்ல அதாவது ஒரு வலி உணர்ச்சியில அழுறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ கண்ணனால எப்படிங்க சாதிக்க முடிஞ்சது அவனால? எத்தனை பேர் அவனை இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா கூட அவன் அவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா, that's the power of love. அதுதான் நேசங்க. உண்மையான நேசமே அதுதான். எப்படி கண்ணன் எத்தனை பேரையும் வசீகரித்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே அதுதாங்க. ஏன்னா இஸ் ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தான். அவன் வந்து உயர்வு தாழ்வு பார்க்கல, அதனால எல்லோரையும் அவன் வசீகரித்தான். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்ன்ற தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கண்ணன் அழகா இருந்தான் அதனால வசீகரி அப்படின்லாம் இல்ல. அவன் அட்டை கருப்பான், சரியா? சோ அவன் அழகால் வசீகரித்தான் அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. அன்பினால் வசீகரித்தான் என்பதுதானே உண்மை. அன்புனா என்னங்க நினைச்சீங்க? உயர்வு தாழ்வு பார்க்காததற்கு பெயர் தான் அன்பு.
உயர்வு தாழ்வு பார்க்கலன்னா அன்பு. அன்புன்னா என்னங்க? இன்ப சாகரங்க. இன்ப சாகரமே அன்பினில் அடக்கம். நீ அன்பா இருந்திருப்பாயே, ஆனால் உயர்வு தாழ்வு நீ எப்படி பார்த்திருக்க முடியும்? இப்ப இன்ப கடலுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்? சொரூப சுகம்னு கொடுத்தேன். இன்னொரு பேர் தாங்க அன்பு. பேசிக்கலி இஃப் யூ ஹேவ் அ லவ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு இருந்திருந்தா கூட, நட்பு இருந்திருந்தா கூட, உயர்வு தாழ்வு பார்த்திருக்க மாட்டேன். உயர்வு தாழ்வு பார்த்திருக்கலன்னா யார் என்ன சொன்னாலும் உனக்கு வழியா தெரிஞ்சிருக்காது. இதை விட அவ எப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியல. சரியா? சோ தி ஃபர்ஸ்ட் லைன் விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன். இன்ப சாகரத்தில் நிலை பெற்ற ஒருவனுக்கு அப்படின்னா சுய சொரூபத்தில் நிலை பெற்ற ஒருவனுக்கு, சச்சிதானந்த சொரூபத்தில் நிலை பெற்ற ஒருவனுக்கு, அனைத்தும் நான் என்று புரிந்து கொண்ட ஒருவனுக்கு உயர்வென்றும் தாழ்வென்றும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? சோ கண்டிப்பா அங்கே லவ் மட்டும்தான் இருக்கும், நட்பு மட்டும்தான் இருக்கும், சமபாவனை மட்டும்தான் இருக்கும். உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை. விளைவாக யார் என்ன சோதனையிலும் என்ன சொன்ன போதிலும் அது வழியாக மாறாது, வேதனையாக மாறாது, மாறக்கூடாது என்று அழகாக இந்த முதல் வரியிலே நமக்கு முக்தாபாய் மிக அழகாக எடுத்து சொல்லிவிட்டார். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ட்ரை டு பி இன் யுவர் ஓன் சொரூபா அப்படின்னு அர்த்தம். உன் சொரூபத்துல இரு, அல்லது லவ்ல இரு, சம பாவனையில இரு. யார் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், எல்லாத்தையுமே ஃப்ரெண்டா பாரு. இல்ல கிருஷ்ணா பிள்ளை இருந்து சொல்லணும்னா எல்லாத்தையுமே கண்ணனா பாரு. அவங்க என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் கண்ணன் என்ற பாவனையோடு பாரு. நீயே தான் எல்லாமா இருக்கேன்னு பாரு, இல்ல கண்ணன் தான் இங்க எல்லாமா இருக்கான்னு பாரு, இது கிருஷ்ணமாய விளையாட்டுன்னு பாரு. எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்ப சாகரத்துலதான் இருப்பீங்க. கண்ணனா பார்த்தா உயர்வு தாழ்வு பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கலி நீங்க யாராலையும் ஹர்ட் ஆக மாட்டீங்க என்று சொல்லி இந்த முதல் வரி முடிவடைகிறது. நீ நெக்ஸ்ட் வரிக்கு போகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஆப்பன் ஜெய்சே வியாவே தேவே தசேச்சி கராவே. தேவே தைசேச்சி கராவே. அதான் தைசேச்சி அப்படின்னா அப்படியே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? As we become within ourselves, so does the divine manifest for us. இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஹையர் நாலேஜ் எல்லாமே நீங்க கேட்டவங்க தான் அப்படிங்கிறதுனால. நாம் உள்ளத்தால் எப்படி மாறுகின்றோமோ இறைவனும் நமக்கு அப்படியே அருள் பாலிக்கின்றார். இதை நான் புரிய வைக்கிறதுக்கு நீ விதை விதைப்பவன் விதை இருப்பான், திணை விதைப்பவன் திணை இருப்பான். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு அனுபவமா மாறுது. அல்லது உன்னுடைய எல்லா அனுபவத்துக்கும் நீயே தான் ஆரணம். உனது கர்ம வினையின்படிதான் எல்லாம் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அமிர்த அனுபவின் அடிப்படையிலே, சிவசக்தி சமவேஷாவின் அடிப்படையிலே சொல்ல முயற்சி செய்வோம். அங்கே இருப்பது என்ன? சிவமும் சக்தியும் மட்டுமே இருக்கின்றது. இங்கே சக்தி என்றால் யார்? இறை சக்தியைத்தான் அங்கே சக்தி என்று சொல்லுகின்றோம். சிவம் என்றால் யார்? நான் என்ற அந்த பிரம்மான், அந்த உணர்வினைத்தான் நாம் சிவம் என்று சொல்லுகின்றோம். இங்கே சிவமும் சக்தியும் தவிர வேறு ஏதேனும் இருக்க முடியுமா? இருக்காது என்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் அறிந்தவர்கள் தான். சரியா? இங்க என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நாம் உள்ளத்தால் எப்படி மாறுகிறோமோ இறைவனும் நமக்கு அப்படியே அருள்பாலிக்கின்றார். சிவம் நினைக்க சக்தி படைக்க இங்கே அனுபவம் அரங்கேறுகிறது. இதுதானே சிவசக்தி சமவேசால வருது. நீ நினைச்சா அது நடக்கும். சிவம் நினைப்பான், சக்தி நடத்துகிறாள். இங்கே அனுபவம் அரங்கேறுகிறது. நீ நினைக்காதது ஏதாவது சக்தி அரங்கேற்றுவாளா? நிச்சயமாக இல்லை. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் அந்த இறைவன் உனக்காக அதை படைத்து காட்டுகின்றான். நீதான் படைப்பாளி. படைத்து கொடுப்பவன் தான் உனது சக்தி, உனது இறை சக்தி. இங்கே நடப்பதெல்லாம் உனது படைப்பே. உனது படைப்பை நீ ரசிக்காமல் வேறு யார் ரசிப்பது? கண்ணா, என்ன நினைச்சிட்டு நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இது ஞான தேவருக்காக எழுதப்படவில்லை, நமக்காக எழுதப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ நம்ம ஹர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது காட்டேச்சி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என்னடா லூசா நீ என்று அவள் அழகாக கேட்கின்றாள். உன் உள்ளம் எப்படி இருக்கின்றதோ, உன் உள்ளத்தால் நீ செய்த சிருஷ்டி தானே இங்கே உனக்கு அனுபவமாகி கொண்டிருக்கின்றது. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தானடா இறைவன் உனக்காக இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். பின்ன என்ன?
இங்க என்ன நடந்தாலும் நீ சந்தோஷமா தானே இருக்கணும். ஏன்னா இது உனது படைப்பு அல்லவா, நீ படைக்காமல் இது நடக்காதல்லவா. Then what is the necessity of being hurting yourself? அதுக்கப்புறம் ஏன் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க? அப்போ உனது படைப்பை ஏன் நீ அழுகின்றாயோ? சிந்திக்க வேண்டாமா? இங்கே உனது எண்ணமே இங்கே அனுபவமாக மாறுகிறது. உனது எண்ணத்தை தவிர வேறெந்த அனுபவம் இருக்க முடியாது என்பதை மறக்கலாமா? கனவிலோ கற்பனையிலோ ஆயிரம் ரூபங்களோடு எத்தனையோ அனுபவங்களை பெறுகின்றாயே, அவை அத்தனையும் உன் மனதின் வெளிப்பாடு என்பதை மறக்கலாமா? உன் மனதின் வெளிப்பாடை கண்டு நீயே அஞ்சலாமா அல்லது அழலாமா என்றெல்லாம் காட்டேஜி, அதாவது நம்ம முக்தாபாய் நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரியா? சோ கர்ம வினைப்படி எனக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கர்ம வினையில இருந்து நீ நினைச்சதுதான் நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், வாஸ்தவம் தான். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் தான் அனைத்திற்கும் ஆதாரமானவன், படைப்பாளி. நான் படைப்பதே இந்த உலகம். இங்கே உலகமே நான் தான். இங்கே உலகமாக மாறி இருப்பதே நான் தான். இவற்றையெல்லாம் அனுகூலமாக செய்து கொடுப்பது எனது இறை சக்தி தான். என்னுள் இருக்கின்ற எனது இறை சக்தியே நான் விரும்பியபடி இந்த உலகத்தை படைத்திருக்கின்றது. இந்த உலகத்தில் நடந்தேறும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே மூல அதிஷ்டானமாக இருக்கின்றேன் என்று நீ உணர்ந்திருந்தால், யாராவது உன்னை ஹர்ட் பண்ண, யார ஹர்ட் பண்ணாங்கன்னு தோணும் உனக்கு? உனது படைப்பில் நீயே தான் உன்னை இந்த மாதிரி ஒரு படைப்பை படைத்திருக்கும் போது இங்கே நாம் அழுவதற்கு என்ன இருக்கின்றது என்று அவள் கேட்கின்றார். சரியா? எக்ஸ்ட்ரீம் ஹையர் நாலேஜ் ஆன ஒரு தியரி தான் இது. தெளிவா என்ன சொல்றான்னா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே தான் தேவன் உனக்கு அருள் பாலிக்கின்றான் என்று மிக அழகாக சொல்லிவிட்டாள். சோ தேர்ஃபோர் இங்கே நீ அழுகிறாய் அப்படிங்கிறதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவ? பொதுவா அவன் என்ன திட்டான், அவன் இப்படி எல்லாம் பண்றான், நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணுமே பண்ணல தெரியுமா, நான் நல்ல பிள்ளையா இருந்தேன் தெரியுமா, ஆனாலும் இவன் இப்படி எல்லாம் பண்ணா பின்ன வந்து எனக்கு அழாம என்ன செய்ய முடியும்? இப்படித்தானே நீங்க கேட்பீங்க. அவன் உனக்கு எதுவும் செய்யவில்லை. அவன் இப்படி உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உனது படைப்பு. அவர்கள் இப்படி எல்லாம் உன்னை கேவலப்படுத்த வேண்டும், நக்கல் பண்ண வேண்டும், நையாண்டி செய்ய வேண்டும் என்றதெல்லாம் உனது படைப்பு. Please don't think that something happened ahead of you. அதாவது உன்னை விட்டு தனியாக ஏதோ ஒன்று இருக்கின்றது என்றும் அது உன்னை ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது என்றும் தயவு செய்து நினைக்காதே. இங்கே இருப்பதே நீ மட்டும்தான். உனது படைப்பு தான் உனக்கு அனுபவமாகி கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை தான் அழகாக இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறாள். ஸோ தேர்ஃபோர் இங்கன்னா அடுத்தடுத்த கோவில பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்துறா. ஏன்னா அது எப்படின்னு உங்களுக்கு தோணல. இந்த எப்படிங்கிற கொஸ்டினுக்கு அடுத்தடுத்து விளக்கம் கொடுக்கறது தான் சாட்டி ஜபங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அது எப்படி எனது படைப்பாகும்? எவனோ வந்து அடிச்சான் எனது படைப்புங்கிற, நான் என்ன அடிக்கிற மாதிரியா, நான் எங்க படைச்சேன், நான் அப்படின்லாம் சிந்திக்கலையே அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணல. அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து அவளே விளக்கம் கொடுக்குறா. அது எப்படி என்று உனக்கு தெரியாததா? அனைத்தும் தெரிந்துதானே இருக்கின்றாய், அறியாதது போல் கேட்கிறாயே. பரவாயில்லை, கேட்டுவிட்டாயே, எதையும் தான் நான் சொல்லுகின்றேனே என்று 3வது அடிக்கு செல்லுகின்றார். அதற்கு முன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். 2வது அடியிலே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதை நானே எனக்கு செய்து கொள்கிறேன். இங்கே 2வது என்று ஒன்று இல்லை. இன்னொருவன் வந்து எனக்கு ஏதேனும் செய்தான் என்று இருக்கவே முடியாது. இங்கே எது நடந்தாலும் அது நான் படைத்ததே, இறையருளால் அது இங்கே எனக்கு நடக்கின்றது. அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த மகாசக்தி எனக்காக அதை படைத்து தருகிறாள். இப்போது அதை நான் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதானே தவிர இங்கே உட்கார்ந்துடுவதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த 2வது அடிகள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. சரியா? இப்ப நமக்கு டவுட் வந்திருக்கும், என்னது லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் படைச்சேன், நான் ஒன்னும் படைக்கலைங்க என்று நினைக்கும் அந்த வேலையிலே இன்னொன்றையும் நினைவுபடுத்துகிறார். ஐஷா நட்டநாட்டச்ச கேல, நட்டநாட்டச்ச கேல, நட்டநாட்டிய கேலானா ஐசா நட்டநாட்டிய கேலா ஸ்திரனாகி ஏக்கப்பல. யாவது கரெக்ட் தான். ஐசா நட்டநாட்டிய கேலா உங்களுக்கு டைரக்டாவே புரியும். நட்டநாட்டிய அப்படின்னா என்ன? நாடக மேடையிலே. கேல அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம். இது ஒரு நாடக விளையாட்டு. ஸ்திரனாகி ஏகப்பட. அண்ணா இதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு அப்படியே மெசேஜா அனுப்பியிருக்கீங்க, பந்தம் உண்மையா அப்படின்னு. அதுக்கு பதில் வந்து, என்னை சுற்றி பந்தம் என்பதை மனதின் கற்பனையால் தோற்றுவித்த போதும் உண்மையில் நான் பந்தப்பட முடியாது. சுவர்களால் ஆகாசம் ஒருபோதும் சிக்கிக் கொள்ளாதது போல.
உண்மைதான். ஸோ அந்த மெசேஜ் கண்டிப்பா ஷூட் ஆகுது. ஸோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ வாட் எவர் தி ஹேப்பன்ஸ் ஹியர், இங்க என்ன நடந்தாலும் அது எனது படைப்பே, எனது மனதால் எனது கற்பனையால் நான் படைக்கின்ற படைப்பே. ஸோ இங்க எது நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தாகணும். ஏன்னா என் படைப்பை நான் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இனி மூன்றாவது அடியிலே அவள் சொன்னது, ஐசா நடனாட்டிய கேலா ஸ்திர நாகி ஏக்கப்பட. அதாவது அந்த விளக்கம் வேணும்ல, அது எப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ உனது சொரூபம் சுகஸ்வரூபம், பிரம்மானந்த சொரூபம், அதாவது சுக சாகரா அப்படின்னு சொல்லிட்டா. நீ யாருன்னா நீ பிரம்மானந்த சொரூபத்தில் இருப்பவன், சச்சிதானந்த சொரூபத்தில் இருப்பவன் அப்படின்னு எல்லாம் நான் சொன்ன வார்த்தவன் தான். ஆனா இங்கே அந்த சொரூபத்தில், அந்த சொரூபமே சச்சிதானந்த சொரூபமே மாயையின் தொடர்பு கொள்ளும் போது இது அரங்கேறுகிறது அப்படின்னு இன்டெரக்டா சொல்ல வரா. சரியா? நம்ம கேட்போம்ல, என்னது எனது படைப்புன்னு சொல்ற, எவனோ வந்து என்ன திட்டிட்டு போனா அது வந்து எனது படைப்புன்னு சொல்ற, நான் இப்படி எல்லாம் படைக்கல இல்ல என்று நாம் கேட்க தோணும் போது அவள் சொல்லுகின்றால், உனது சொரூபமே சச்சிதானந்த சொரூபம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அந்த சொரூபமே, அந்த சொரூபத்தோடு அல்லது சொரூபமே பிரகிருதி அப்படின்னு நம்ம ஞானேஸ்வரியில படிப்போம். இந்த உலகத்தோடு, அதாவது மாயையை ஆச்சரியிக்கும் போது, பிரகிருத்தின்னா மாயா, மாயான்னா நடனாட்டியா, நடனாட்டியானா ஒன்றும் இல்லை, நாடக மேடை. சரியா? இப்படி அந்த பிரம்மஸ்வரூபமே ஒரு மாயைக்காக வெளிப்படும் போது இதெல்லாம் நடக்கிறதப்பா அப்படின்னு அவ சொல்ல வரா. ஸோ நமக்கு என்ன டவுட் வந்தது, எனது படைப்பு என்று என்னால் புரிஞ்சுக்க முடியலையே, நான் இப்படி எல்லாம் படைச்சேனா அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் நீ புரிஞ்சுக்கோ, உனது சொரூபமே பிரம்மஸ்வரூபம் தான். ஆனா அது மாயையின் தொடர்பு கொள்ளும் போது அதுவே பலவாக பிரிந்தது. அந்த பல அப்படிங்கிறதுல ஒண்ணு இன்னொன்னு திட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா இது உண்மை அல்ல அப்படிங்கிறா. இது ஒரு கணம் கூட நிலையானதல்ல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அது சத்தியம் அல்லன்னு அர்த்தம். ஏது ஒன்று நிரந்தரமாக நிலையானதாக இருக்குமோ அது மட்டும்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும். இது வேதம் சொல்லுகின்ற சாட்சி, சத்தியம். ஆனா இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த சம்பவம் எப்படி வந்து நான் டைஜஸ்ட் பண்றதுன்னு அவன் கேட்கிறான். இந்த சம்பவம் என்பது, இந்த பிரம்மஸ்வரூபமானது மாயையை ஆச்சரியிக்கும் போது நிகழ்கிறது. ஒன்றேயான நீ இங்கே பலவாக தென்பட்டதற்கு காரணம் மாயா. மாயானா நாடகம், ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? அல்லது கற்பனை உலகம் அப்படின்னு பாக்குறோம். நீ ஒருத்தன் இருந்த, ஆனா கற்பனை உலகத்துக்குள்ள பலவா மாறலையா? அங்க பல பேர் வரலையா? அங்கே நீயே உன்கிட்ட பேசிக்கலையா, அல்லது சிரிச்சுக்கலையா, அடிச்சுக்கலையா, பிடிச்சிக்கலையா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து உண்மையா? ஏன்னா அது ஒரு கணம் கூட நிலையானதா இருக்காது. உன்னுடைய தாட்ஸுக்கு, உன்னுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே கணங்கள், அந்த விஷயங்கள் மாறிக்கொண்டே போயிட்டு இருக்கும். சரியா? எப்படி அந்த கற்பனை உலகம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு மாயை என்று உணர்கிறாயோ, அந்த மாதிரிதான் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இது நிலையானது அல்லன்னு புரிஞ்சுக்கோ. உன்னுடைய பிரம்மஸ்வரூபமே இந்த மாயையை ஆச்சரியத்ததால், அப்படின்னா மாயையாக வலம் வர வேண்டும் என்று நினைத்ததால் இந்த நிகழ்வு நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. அப்ப ரெண்டற்ற தன்மையில் இருக்கின்ற நீயே இரண்டாக மாறினாய். ஒன்று உன்னை திட்டுவதாக, இன்னொரு பக்கம் நீ அழுவதாக. இவை எல்லாம் வெறும் நாடக மேடை, இது உண்மை அல்ல, இது வெறும் தோற்றம் மாத்திரமே, இதை மறவாது. ஸோ இதுதான் மெயினா சொல்ல வர்ற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுங்க. சரியா? ஸோ ஹவு டு ஃபீல் இட், இது எப்படி அப்படின்னு பேசும்போது அப்ப ரெண்டா பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? மனம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அப்போல இந்த பிரம்மம் பிரம்மம்னு சொல்றதை விட நீங்க நான் சொல்லிக்கோங்க. இப்ப நான் வேறு, மனம் வேறு. நான் வேறு, மனம் என்ற கருவியின் துணை கொண்டு மாயையாக உலகமாக நான் உருமாறினேன் அல்லவா, அது வேறு. வேறு அப்படிங்கிறத விட நானே பொய்யாக ஒரு உலகமாக விரிந்திருக்கின்றேன். எதையும் துணை கொண்டு? மனதின் துணை கொண்டு, மனதின் கல்பனா சக்தியின் துணை கொண்டு இந்த உலகமாக நான் விரிந்திருக்கின்றேன். அப்பே உலகமாக விரிந்திருக்கின்ற அந்த மாயையிலே, அப்படின்னா வெறும் அந்த கல்பனையிலே எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப அதுல ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை திட்டுற மாதிரி வருதுன்னா அது உண்மையே கிடையாது. உண்மையே இல்லாத விஷயம் வந்து நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. இரண்டாவது, நானே தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். நானே தான் இங்கே மாயையாக விளைந்திருக்கின்றேன். மாயை என்னை விட்டு தனியாக இருக்க முடியாது. என்னை விட்டு மாயைக்கு தனி இருப்பு இல்லவே இல்லை.
நான் இல்லைன்னா அங்க மாயையே இல்லை. அப்ப மாயா இருக்கிறதே யாருன்னா நான் தான் இருக்கேன். அப்ப நானே தான் இங்கே மாயையாக விரிந்திருக்கிறேன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாமாக இருப்பது நானே. அப்படின்னா உண்மையா இல்ல பொய்யா? ஒரு குணம் கூட நிலையானதில்லைன்னு என்ன புரிஞ்சுக்கணும்? பொய்யாக நானே இருக்கின்றேன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பொய்யான நாடகத்திலே நீ உன்னை திட்டுவது போலவும் இங்கே நீ அழுவது போலவும் ஒரு விஷயம் அரங்கேறி கொண்டிருக்கின்றதப்பா. இது உண்மையா? இது வெறும் தோற்றம் அல்லவா? அதை நீ ரசிப்பதற்காகவே நீ ஏற்படுத்திய தோற்றம் அல்லவா? உனது உள்ளத்தால் நீ எப்படியோ அப்படித்தான் இறைவன் உனக்கு அருள்பாலிக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா? அதை அப்படியே அழகா மேட்ச் பண்றாங்க பாருங்க. கண்ணா, உன் மனம் என்னும் மாயையால் நீ உருவாக்கிய இந்த சிருஷ்டியிலே நீயே தான் உன்னை திட்டிக் கொண்டிருக்கின்றாய். அங்கே நீ அழுவது போலவும் திட்டுவது போலவும் இருப்பதும் நீயே அல்லவா? இதை மறந்து நீ இப்படி உட்கார்ந்து அழலாமா? நீ பிரம்மஸ்வரூபம் என்பதை மறக்கலாமா என்று அவள் அழகாக இங்கே கேட்பதாக நீங்கள் ஃபீல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ நமக்கு அந்த ஃபீல் வருது, யாராவது நம்மளை திட்டாங்க அப்படிங்கிறப்போ யாரோ நம்மை திட்டவில்லை, இது மனம் என்னும் மாயையிலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் அவளும் நானே அல்லது அவரும் நானே, இங்கே அழுவதும் நானே அல்லது திட்டுவதும் நானே. இது உண்மை அல்ல, வெறும் தோற்ற மாத்திரம்தான். நானோ சுகசாகரத்தில் எப்போதும் மிதந்து கொண்டிருப்பவன். சுகசாகரத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாமலேதான் இந்த மாய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சுகசாகரமே தான் அந்த சுகத்தை விதவிதமாக இங்கே வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த மாய லீலை நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் உணர்ந்தால் நீ இப்படி உட்கார்ந்து அழுவாயா? சோ வென் யூ ஃபீல் ஹர்ட்டட், நீங்க இதை ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறேன். சரியா? நீங்க எப்பயாவது யாராவது திட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் தட் ஹூ யூ ஆர். நான் யாருடா? சுகசாகரன்டா. இது என்னடா? என்னுடைய மாய பிரதிபலிப்புடா. என்னுடைய எண்ணத்தால் நான் உருவாக்கிய உலகமடா. இது எனது இறை சக்தி எனக்காகவே படைத்ததடா. நான் அனுபவிக்க வேறு என்ன இருக்கின்றது இதுல? நான் அனுபவிக்கிறதுக்கு தடை என்ன இருக்கிறது இதுல? சோ therefore I am going to enjoy தானே நீ ஃபீல் பண்ணணும். அது சந்தோஷமா தானே நீ எடுத்துட்டு இருக்கணும். இதற்காக உட்கார்ந்து அழலாமா என்று கேட்பதாக இந்த 3வது அடிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இனி அந்த விஷயத்தையே இன்னும் அழகாக எடுத்துரைக்கிறாள். ஏகா பாட்டூனி அநேக, ஒன்றிலிருந்தல்லவோ அனைத்தும் வந்தது. ஆனால் நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாயே. நான் வேறு, எனது உனது என்று வேறுபடுத்தி நீ பார்த்து விட்டாயே என்று அழகாக தெரிவிக்கிறார். Many have emerged from the one. Yes, people still distinguish between mine and thine. அப்படின்னா people அர்த்தம். தமிழ்ல இந்த ஏக பொருளில் இருந்தே அனைத்தும் உருவாயின, இருப்பினும் மக்கள் எனது உனது என்று வேறுபடுகிறார்கள். ஸோ நான் போன ஓவிலேயே இது எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். த சேம் திங் ஐ ஹாவ் டு டெல் இட் அகெயின் இல்லையா? என்னது சுகசாகரத்தில், ஏன்னா போன ஸ்லோகத்துல இந்த மாயா உலகம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லல. போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே இந்த உலகம் ஒரு நாடக மேடை, இது நிலையானதல்ல அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கா இல்லையா? முக்தாபாய் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் எங்க படைச்சேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல இது ஒரு நாடக மேடையா பாரு, இது பொய்ன்னு பாரு, இது ஒரு தோற்றம்னு பாரு, இது உண்மை இல்லைன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவுறுத்தும் போது நமக்கு இன்னும் புரியல. அது எப்படி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீ ஒன்றே ஆன சுகசாகரம் தான், அதுவே தான் இப்படி மாயையா விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லையா? நீதான் மாயையா இருக்க. மாயை ஒன்னாய் விட்டு தனியாக தனி இருப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் நான் போன ஓவியிலேயே பிரசன்ட் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல அது மிக அழகாக வலியுறுத்துகிறாள். ஒன்றிலிருந்தே அனைத்தும் உருவாயின, பிரம்மத்திலிருந்தே உலகம் தோன்றியது, சச்சித்தானந்த ஸ்வரூபமே என்று உலகமாக மாயையாக விரிந்திருக்கின்றது. சோ இதத்தான் இங்கே ஏக பொருளில் இருந்தே அனைத்தும் உருவாயின அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கா. இப்ப நான் இதை எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நான் அப்படின்னு சொன்னா பிரம்மம், பிரம்மம்னு அர்த்தம். அப்ப நானே தான் இங்கே இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன். நான் ஒருவனாய் இருக்கின்ற நானே தான் இங்கே பலவாக உலகமாக விரிந்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஃபீலை கொண்டு வாங்க. ஆனால் விரிந்த பிறகு அந்த இப்ப பிரம்மம் ஈஸ்வர சைதன்யமாகவும் ஜீவ சைதன்யமாகவும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரிந்த பிறகு அதில் உள்ள ஜீவர்கள்
நான் வேறு நீ வேறு என்று சொல்லிக் கொள்வது போல் இங்கே நீ வேறு நான் வேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஜீவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மாயைக்காக பலவா பிரிஞ்சுட்டேன். பலவா பிரிக்கும் போது பல கேரக்டரைசேஷன் நான் எடுக்கணும். இந்த கேரக்டர் தான் நான் ஜீவன்னு சொன்னேன். அப்போ பல வேஷங்களை நான் போட்டுக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு வேஷமும் வந்து இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறதுக்காக நான் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுக்கணும். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா ஸ்ரீகாந்த், தீபிகா, மீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே கேரக்டரைசேஷன். இதெல்லாம் மாயையில யாரு? நானு. நான் அந்த சுக சாகரமாக இருக்கின்ற அந்த சச்சிதானந்த சுரூபமான நானு இப்ப மாயைக்காக ஸ்ரீனட்டும் மீனானட்டும் தீபிகானட்டும் பிரிஞ்சிட்டோம். వాళ్ళ మొత్తం ఐపీఎల్ పెట్టి ఒక్కడయ్యారు. కాళ్ళకు ఆయిల్మెంట్ ఇచ్చిండు. పద్మమ్మ మ్యూట్ వేసుకోండా పద్మమ్మ. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் 3 பேரும் சொன்னீங்க. இப்ப நான் ஒருவனே சுகசாகரமாக சச்சிதானந்த சுரூபமாக இருந்த நானே இங்கே மூன்றானே. மூன்றுன்னா ஒட்டுமொத்த உலகமும் சேர்த்துக்குவாங்க எக்ஸாம்பிளுக்காக. நானே ஸ்ரீயாக, தீபிகாவாக அல்லது மீனாவாக இங்கே வலம் வருகின்றேன். ஒன்றிலிருந்தே தான் இங்கே அநேகம் என்று ஒன்று உருவாயின. ஆனா அநேகம்ங்கிறது உண்மையா? இல்லை, ஒரு பொய் தோற்றமாக. ஒன்றுங்கிறது என்னது? சத்திய வஸ்து. அந்த ஒரே சத்திய வஸ்துவை தான் பொய் தோற்றமாக இங்கே மூன்றாக இருக்கின்றது. ஆனா இப்ப மூன்றா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபன்னுக்காக, கேமுக்காக இங்க ஸ்ரீ அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு நான் ஸ்ரீ. இப்ப நான் கேட்பேன் நீ யாருடா அப்படின்னா, ஆனா மீனான்னு தான் அவன் சொல்லுவா. நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா அப்படி எப்படி கேம் ஆடுறது? ஸோ ஃபார் தி கேரக்டரைசேஷனுக்காக, ஒரு ஃபன்னுக்காக, ஒரு கேமுக்காக, மாய விளையாட்டுக்காக நான் வந்து ஸ்ரீ அப்படின்னுட்டும் இங்கே வந்து ஒவ்வொரு பேரும் தனித்தனியா இருக்கு. அப்போ எனது அப்படின்னுட்டும் உனது. இப்ப நான் வந்துருச்சோ ஆட்டோமேட்டிக்கா எனதுன்னு வரும், உனதும் வரும் இல்லையா? சோ இவைகள் எல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பட் இது உண்மையா அப்படின்னா இல்ல. ஏன்னா மக்கள் நான் என்றும் எனது என்றுதான் பேசி ஆக வேண்டும். இந்த மக்கள் யார்? நானே தான் மக்களாக மாறினேன். நானே தான் பல்வேறு மக்களாக மாறினேன். பல்வேறு மக்களாக மாறிக்கொண்டு அந்த மக்களுக்குள்ளே நான் எனது என்ற ஒரு பேதமாக இருப்பது யாருன்னா நான் மட்டும்தான். இதைத்தான் மெயினாக சொல்ல வரா. சோ சுகசாகரத்தில் சச்சிதானந்த துரூபத்தில் இருந்து கொண்ட ஏக்கமான நான் அநேகமாக மாறினேன் அப்படிங்கிறார். அநேகம் அப்படிங்கிற இடத்துல மாயையில் தான் மாற முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாம் மாற முடியாது. ஒண்ணு எப்படி உண்மையிலேயே பலவாக முடியும்? அப்ப நான் எப்போதும் அப்படியே தான் இருக்கின்றேன். இன்னும் முக்கியமா அந்த அத்வைதத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நானுக்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே தான் இந்த மாற்றம் நிகழ்கிறது. தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் இஸ் அ மாயா. உண்மையிலேயே நான் மாறிட்டேன் அப்படின்னா இந்த நான் வந்து ஏதோ பங்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம், நான் பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆதலால் அந்த பிரிவு இங்கே ஏற்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அந்த ஏக பொருளிலிருந்தே அநேகம் உருவாயின அப்படின்னா அனைத்தும் உருவாயின. இருப்பினும் மக்கள் எனது உனது என்று வேறுபடுகிறார்கள் அப்படின்னா மாய விளையாட்டிற்காக நான் எனது என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினால் அதை உண்மை என்று நம்பி நான் என்றும் எனது என்றும் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. இப்போது அவர்கள் உன்னை திட்டுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அவர்கள் என்னை என்ற வேதம் உண்மையில் இருக்கின்றதா? அவர்கள் என்னை திட்டுகிறார்கள் என்ற திருப்படிகள் உண்மையில் இருக்கின்றதா? இவைகள் எல்லாம் வெறும் மாய தோற்றம் என்பதை மறந்தாயா? அதாவது நீயாகவே ஏற்படுத்திய மாய தோற்றம் என்பதை மறந்தாயா? நீ இருக்கின்ற வரையும் தான் இந்த தோற்றம் இருக்கும், நீ இல்லை என்றால் இந்த தோற்றமே இருக்காது என்பதையும் மறந்தாயா? உனது சத்திய வஸ்துவே இங்கே பொய் தோற்றமாக, இங்கே திட்டுபவனாகவும் திட்டுப்படுபவனாகவும் இருக்கின்றது என்பதை மறந்தாயா? சோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஏன்னா அவனுக்கு கன்ஃபியூஷன் எங்க வருது அப்படின்னா, என்னுடைய படைப்புன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் நீ படிச்சதுதான் அருள்பாலித்து உனக்காக படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன திட்டுற மாதிரி நான் எங்க படிச்சேன் அப்படின்னா, நீ தான்டா படிச்ச. ஒருவனாய் இருக்கின்ற நீயேதான் அநேகமாக உருமாறினாய் உன் மனம் என்ற எண்ணங்களின் துணை கொண்டு. அங்கே பல்வேறு அப்படிங்கிறது உண்மையில கிடையாது, ஆனாலும் விளையாட்டுக்காக நான் எனது என்றதை உண்மை என்று நம்பினாய். அதன் விளைவாக இங்கே அவன் என்ன திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்க. ஆக்சுவலா நீயேதான் எல்லாமா இருக்கின்றாய், வெறும் மாய தோற்றம், மாய விளையாட்டு என்று புரிந்திருந்தால் அவள் திட்டுவதை ஆனந்தமாக ரசித்திருப்பாயே தவிர
அல்லது உனது சுகசாகரத்திற்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே தான் அதையும் அனுபவித்திருப்பாயே தவிர இங்கே உட்கார்ந்து உண்மையில் அள வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்பட்டிருக்காது என்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறாள் இந்த 4வது ஓவியிலே. சரியா? இதே இந்த ஹையர் நாலேஜ் தான், இந்த ஓவி ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஹையர் நாலேஜ் தான். சோ சூன்ய சாக்ஷித்வே சமஜாவே சம்ஜாவே, அதாவது புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, நீ இந்த ஒட்டுமொத்த மாயா உலகத்தை சாட்சியாக நின்று காணும் நீ சச்சிதானந்த சொரூபம் என்பதை புரிந்து கொள். இது வேத அதான் இது எப்பயுமே ஞானதேவரோ சரி முக்தாபாயோ ஞானிகள் பேசும்போது நான் சொல்றேன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ரகசியங்களை நான் சொல்லி கொடுத்தேனே, நீ சுகசாகரத்துலதான் இருக்கேன்னு முதல்ல சொன்னேன், சுகசாகரத்துல இருந்து கொண்டு சுகசாகரத்துல இருக்கேன்னு முதல்ல சொன்னேன். அப்புறம் இங்கே வெறும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, அது உனது படைப்பு. ரொம்ப அழகா என்ன சொன்னான்னா, எடுத்த நீ ஒரு சுகசாகரண்டா அப்படின்னா, அடுத்து நீ படைச்சது தானே இறைவனுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு தெளிவா எடுத்து சொன்னான். அதுக்கப்புறம் அது எப்படின்னா மாயைக்காகடா, நாடக மேடையில, அது உண்மை இல்லாத ஒரு கணம் கூட உண்மை இல்லாத நாடக மேடையில அது நடந்தது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னா, அப்பயும் எனக்கு புரியல அப்படின்னா, என்ன நீ ஒருவன் தான் சத்திய வஸ்துவான நீயே தான் மாயா உருமாறினாய் என்பதை மறந்தாயா? ஒன்றில் இருந்தல்லவா அநேகம் இங்கே உருவானது என்பதை மறந்தாயா? விளையாட்டுக்காக எனது உனது வந்தது அப்படிங்கிறதையும் மறந்துட்டு நீ உண்மையாக நினைத்ததால் அல்லவா இங்கே உண்மையாக அழுகின்றாய் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உயரிய அந்த சத்தியத்தை மிக அழகாக இந்த ஓவியிலே வலியுறுத்துகின்றார். Understand that pure consciousness is the witness to everything as described by the Vedas through the name of Omkara. ஓம்காரத்தின் பெயரால் வேதங்கள் சொல்வது போல் அந்த பரபிரம்மன் கூட வச்சுக்கோங்க, வெட்ட வெளியே அனைத்திற்கும் சாட்சி என்பதை உணருங்கள். இங்க வெட்ட வெளியே அண்ணா சூன்ய சாட்சித்வே சமஜாவே அப்படின்னா சூன்யமா இருக்கக்கூடிய பரபிரம்மம் தான் சாட்சியா இருக்கு, அப்படித்தானே எடுத்துக்கணும். அதைத்தான் இங்க வெட்ட வெளின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது. வெட்ட வெளி அப்படின்னா சூன்யம் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க, ஆனா அது வேற லெவல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் விளக்க நினைச்சதை அழகா இங்க சொல்லுது. ஏன்னா பிரம்மத்தை சூன்யம்னு சொல்லவே கூடாது, பிரம்மத்தை வெட்ட வெளின்னு சொல்லலாம் தப்பு இல்லை, ஆனா சூன்யம்னு சொல்லக்கூடாது, நத்திங்னு சொல்லக்கூடாது, எவ்ரி திங்னு சொன்னா சுபமா இருக்கும். அதனால இது அழகா வெட்ட வெளியே அப்படின்னு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டியிருக்கு. அது தவறா எனக்கு தோணலை. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்கு, நான் முதல்ல சொன்னேன்ல, சுகசாகரத்தின் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற நீயே அப்படின்றது நான் யாரு? பரபிரம்மம். சாக்ஷித்வே அப்படின்னு ஒரு வேர்டு, அதாவது சாட்சி அப்படிங்கிறது பிரம்மத்தை மட்டுமே குறிக்கும் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல ஹையர் நாலேஜ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாட்சித்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மம் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறது, ஆனால் பிரம்மம் என்று உணர்ந்தவன் சாட்சியாக மாறிவிடுகின்றான். மாய விளையாட்டிலிருந்து விலகி ஆடியன்ஸாக சாட்சியாக மாறிவிடுவான். இப்போது வேலை நடக்கும், அதுக்கப்புறமும் நாடகம் நடக்கும், அது இறைவன் பாடாக நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்கிறதை சாட்சியாக என்று மட்டும் பார்த்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொன்னோம். 100 படி மேல கூட போய் சொல்லியிருக்கோம், சாட்சியும் கூட அங்கே இருக்காத நிலையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். பட் இங்க அதை பொருந்தாது. ஏன்னா இங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு, இங்க ஒருத்தர் திட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ நீ சாட்சியா தானே இருக்கணும், உனது படைப்பை நீ ரசிப்பதற்காக, உனது படைப்பை நீ சாட்சியார் என்று ரசிப்பதற்காகத்தானே இந்த படைப்பை படைத்தா, இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று அழகாக கேள்வி கேட்பதற்காக இந்த சாட்சி என்ற இந்த வாசகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சாட்சித்துவே அப்படிங்கிறதுக்கு சூன்ய என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்கா. அந்த சூன்ய அப்படின்னு சொன்னா உண்மையில் ஏதும் இல்லாதவன் நான், இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மையில் இல்லாதது, உண்மையிலேயே இந்த உலகத்தை நான் படைக்கவில்லை, அப்போ உண்மை இல்லாத இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருப்பவன் என்று சொல்வதற்காக அவள் அழகாக சூன்ய சாட்சித்வே என்று அவள் சொல்லுகின்றார். சரியா? இங்க சூன்யம்னா
ஜீரோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உலகம் இல்லவே இல்லை இல்லையா? உலகம் சும்மா தோற்றமாத்தமாக தானே இருக்கிறது. தோற்றமாக இருக்கின்ற உலகத்தை உண்மை நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? அப்போ உலகத்தை சூன்யம்னு சொல்லலாம் இல்லையா? சோ சூன்யத்துக்கு சாட்சியத்துவேன்னு புரிஞ்சுப்பாங்க. என்ன அழகா வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் பாருங்க. இஸ் நாட் டெல்லிங் தட் பரபிரம்மத்தை வந்து சூன்யம்னு சொல்லல. உலகம் அப்படிங்கிறது சூன்யம் தானே. நம்ம இல்லவே இல்லைன்னா நிரூபிச்சிருக்கோம்ல. கயிறு பாம்பு எக்ஸாம்பிள்ல பாம்பு இருக்காடா, தெரியுத விட்றா, பாம்பு இருக்காடா, பாம்பு இல்லைங்க, இல்லவே இல்லடா, இல்லவே இல்லைங்க. அப்ப சூன்யம்னு சொல்லலாம்லடா, சூன்யம்னு சொல்லலாங்க, சொல்லித்தானே ஆகணும். சோ உலகத்தை சூன்யம்னு சொல்லலாங்க. சோ அந்த சூன்யத்துக்கு சாட்சி யாரு? பிரம்மம். சத்திய வஸ்துவான அந்த பரபிரம்மே வெறும் சூன்யமாக இருக்கின்ற இந்த உலகத்திற்கு சாட்சியா இருப்பவனடா நீ. நீ வந்து இது உண்மைன்னு நம்பிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாமா? சோ சூன்ய சாட்சியத்துவே சம்ஜாவே, புரிஞ்சுக்கடா. நீ ஒரு சூன்ய உலகத்தின் சாட்சி என்பதை புரிந்து கொள்ளடா. இதை நான் சொன்னா நீ நம்ப மாட்டே. வேதமும் ஓங்காரத்தின் பேரில் இதை சொல்லிச்சு, அதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்க மாட்டியா என்று அழகாக வேதத்தின் சான்றை இழுத்து கொண்டு பேசுவது ஞானிகளுக்கு வழக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொல்லல, முக்தாபாய் சொல்றேன், இதை நான் சொல்லல. ஓம்காரத்தின் பெயரால் வேதங்களே அதைத்தானடா சொல்லி இருக்கு. நானாடா சொல்றேன் இந்த உலகம் வெறும் சூன்யம் என்று, உலகம் வெறும் மாயை என்று. ஓம்காரத்திலிருந்து, ஓம்காரம் அப்படிங்கிற பெயரால் சொல்லி இருக்கிறது. ரொம்ப டெப்த் மீனிங் எல்லாம் இருக்கலாம், இன்னும் வேதத்துக்குள்ள போனீங்கன்னா உனக்கு தான் தெரியும். ஓம்காரத்தின் பெயரால் வேதங்கள் சொல்வது போல. ஓம்காரத்துக்கும் சூன்யத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு? ஓம்காரம் அப்படிங்கிறதே வந்து பிரபஞ்ச தத்துவம். பொதுவா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பிரபஞ்ச தத்துவம் உருவானதே ஓம்கார தத்துவத்தில் இருந்துதான் என்று சொல்வார்கள். சரியா? உண்மையில அது இல்லையா இருக்கா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சீடு ஓம்காரம் பிந்து சயுக்தன் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. இப்போ பிந்து சீட்ல இருந்துதான் மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி ஓம்காரம் அப்படிங்கிற அந்த சப்தம், அந்த சீட்ல இருந்துதான் இந்த முழு பிரபஞ்சமே உருவாயிருக்கு. எப்படி உருவாயிருக்கு? மாயையா உருவாயிருக்கு. அப்ப இத சூன்யம்னு சொல்லலாம், இருக்கிறது அந்த அதிஷ்டானத்துல இருந்து பார்த்தா இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இது வேதங்களையும் சொன்ன விஷயம் தானே, நான் சொன்ன விஷயமா இது? வேதம் என்ன சொல்லியிருக்கு? ஓம்காரத்தின் பெயரால் அப்படின்னு. ஓம்காரத்தின் பெயரால் இப்போ உலகத்தை சூன்யம் என்று ஓம்காரம் சொல்லுகிறதா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். யோசிச்சீங்கன்னா அந்த ஓம்காரத்தினுடைய முழுமையான மீனிங்கை நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஓம்காரம் அப்படிங்கிறது விதை, அந்த விதையிலிருந்து உருவானது இந்த உலகம் என்ற மாய தோற்றம் என்றுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. உலகத்தை உண்மை என்று ஓம்காரம் சொல்லவில்லை. ஆனால் ஓம்காரம் என்ற விதையிலிருந்து பொய்யான உலக தோற்றம் உருவாயிருக்கின்றது என்று வேதங்கள் சொல்வதை நீ கவனித்திருக்கவில்லையா? அந்த விதையே நீ அல்லவா? அதாவது சாட்சியாக இருப்பவன் நீ அல்லவா? சூன்யத்திற்கு சாட்சியாக இருப்பவன். சாட்சிய விதைன்னு போடுங்க, தப்பில்லை. சூன்யத்திற்கு சாட்சியே நீதான் அல்லவா? நீ இருப்பதால் அல்லவா இங்கே சூன்யமே வந்து பெருசா இருக்கிற மாதிரி உண்மையா தோற்றமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதை புரிந்து கொள் என்று யாரெல்லாம் வந்து யாராவது திட்டும் போது மன கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அவங்களுக்காக முக்தாபாய் பேசுறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. சோ இறுதியாக இந்த முழுமையான அந்த அத்வைத ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். நீதான் உண்மை, உனது உண்மை தத்துவத்திலிருந்து இந்த பொய் உலகம் வெளியானது, இந்த சூனிய உலகம் வெளியானது. அந்த சூனிய உலகத்தின் சாட்சியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ரசிக்க பிறந்தவன் நீ. அதை விட்டு நீ அந்த உலகத்திற்குள்ளே இருக்கின்ற அந்த கேரக்டரைசேஷனோட ஒன்றி போய் நான் நீ எனது என்று சிக்கிக் கொண்டு அது ஏதோ என்ன சொல்லிடுச்சு, இவன் வந்து என்ன திட்டான்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கியே, இது நியாயமா என்று முக்தாபாய் கேட்பதாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப 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 முக்கியமான ஓவி. நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஓவியாக இந்த இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. என்ன சொல்லியிருக்கான்னா, ஏகே ஓஞ்ச பன கேலே கர் அபிமானே கேலே அப்படிங்கிற மிக அற்புதமான ஓவி. கேலேனா செய்யறது, கேலேனா போயிடுறது. If one tries to elevate themselves above others, they lose their spiritual home to ego.
தமிழ்ல இன்னும் அழகாவே இருக்கு. ஒருவன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருதினாலே அவனது ஆன்மீக வீடு அகந்தையினால் அழிந்துவிடும். ஆன்மீக வீடுன்னா என்ன தெரியுமா? ஆனந்த சாகரம் தான் ஆன்மீக வீடு, சச்சிதானந்தம் தான் ஆன்மீக வீடு, பிரம்மஸ்வரூபம் தான் ஆன்மீக வீடு, எனது சுயம்தான் ஆன்மீக வீடு. சரியா? இந்த ஆன்மீக வீடு அழிந்துவிடும். எதனால் அழிந்துவிடும்? அகந்தையினால் அழிந்துவிடும். ஏன்? எதை? எப்போ? ஒருவன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருதினால் அவனது ஆன்மீக வீடு அகந்தையினால் அழிந்துவிடும். What a beautiful line it is. ஓகேவா? வெரி ஃபர்ஸ்ட் அபங்கத்துல இருந்தே நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது உங்களை திட்டும் போது நீங்க உங்க மனசு வலிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டாலே நீங்க அகந்தையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கலாம், திட்டினவன் தானே அகந்தையில இருக்கான், அவன் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கும்போது அவன் திட்டிட்டு இருந்தான், திமிர் பிடிச்சவன், அவன் அகந்தை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஒருவன் திட்டும் போது நீ ஹர்ட் ஆயிட்ட இல்ல, உனக்கு வலிச்சிருச்சு இல்ல, உன் மனம் வலித்த மொமெண்ட்லயே நீ அகந்தையில் இருக்கின்றாய் என்பதை உணர வேண்டும். அழகா இந்த பர்டிகுலர் வரை அதை கூட்டிட்டு காட்டுதுங்க. நான் ஃபர்ஸ்ட் அபங்கத்திலேயே சொல்லியிருந்த அந்த விஷயத்தை மிக அழகாக இந்த வரியிலே அவள் கோடித்து காட்டுகின்றாள். அகந்தை தான் உனக்கு வழியை ஏற்படுத்தியது என்று சொல்லுகிறார். ஏன் என்றால் உன் ஆன்மீக வீடு அழிந்ததனால். அகந்தை உன் ஆன்மீக வீட்டை அழித்தது. சுகசாகரமாக இருக்க வேண்டியவன், சச்சிதானந்த சொரூபமாக இருக்க வேண்டியவன், பேரானந்தத்தில் திளைக்க வேண்டியவன் என்று அள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது? உன் ஆன்மீக வீடு அழிந்தது, உன் சுயம் அழிந்தது. எது அழித்தது? அகங்காரம் அழித்தது. ஏன் அகங்காரம் வந்தது? இவன் யார் என்ன திட்டுறதுக்குன்னு நீ அவனை மட்டமா வச்சு உன்னை தூக்குன இல்ல, அங்க வந்ததுடா உன் ஆன்மீக வீடேக்கே அழிவு என்று எத்தனை அழகாக சுட்டி காட்டுகிறாள். புரிகிறதா? சுகசாகரமாக இருக்க வேண்டிய ஆனந்த ஸ்வரூபத்தில் திளைக்க வேண்டியவன் இன்று அழுது கொண்டிருக்கின்றான். காரணம், அவனது ஆன்மீக வீடு அழிந்து விட்டது. ஏன்? ஜஸ்ட் நீ ஹட்டானா போதும். ஏன் ஹட்டான? நீ அடுத்தவனை விட நீ பெரிய ஆளு நினைக்க இல்ல, இவன் யார் என்ன திட்டுறதுக்குன்னு நினைச்சே இல்ல, இவெல்லாம் என்ன திட்டுறதா அப்படின்னு ஃபீல் பண்ண இல்ல. அந்த ஃபீலிங் பண்ண மொமெண்ட்ல நீ யாருன்றதை நீ மறந்துட்ட, நீ நஷ்டமாயிட்ட. நீ அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரபிரம்மா கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது உன்னை விட்டு காணாம போயிடுச்சு. ஏன் காணாம போயிடுச்சு அப்படின்னா, அந்த ஈகோவினால. அவனை விட நான் உசத்தின்னு நினைச்ச அந்த மொமெண்ட்லயே அவன் ஆன்மீக வீடு காணாம போயிடுச்சு. விளைவாக நீ இங்கே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. சுகசாகரத்தில் திளைக்க வேண்டியவன் அழுது கொண்டிருக்கின்றான் என்று அற்புதமாக கோடிட்டு காட்டிவிட்டாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலேயும் நம்ம என்னைக்காவது உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட கேவலமான ஆள் வேற யாருமே இருக்க முடியாதுன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் பேசுறீங்க, எனக்கு எங்கிட்ட ஈகோவா? நான் அதாவது யாராவது சொல்லுவேன், இத்தனை ஈகோவாடா உனக்கு அப்படின்னு கேட்டான். அண்ணா என்ன போய் ஈகோன்னு சொல்லிட்டாரு, என்கிட்ட அகங்காரம்னு சொல்லிட்டாரு, நான் அகங்காரியா அப்படின்னு வாயிலேயே பேசுறீங்க. நீ அழுதுட்டேனாலே அகங்காரின்னு அவர் சொல்லிட்டா இல்ல, நானா சொல்றேன். தி மோமெண்ட் when you cry yourself then you are in an ego. இதுதானுங்க உண்மை. ஒரு நிமிஷம் அல்லது ஒரு கணம் நீ சலனப்பட்டு விட்டாலே, நீ கஷ்டப்பட்டு விட்டாலே நீ அகங்காரத்தில் இருக்கின்றாய். இதுதானே சத்தியம். அப்புறம் நான் அகந்தேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு யாரையாவது சொல்லிடக்கூடாது. நான் சொல்றதை விடுங்க, நான் சொன்னா கூட ஒரு சிலர் ஏத்துப்பீங்க. அவளுக்கு அகம் ஜாஸ்தி அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்க. உனக்கு ரொம்ப அகம் ஜாஸ்தின்னு அவ சொன்னாடா நீங்க போட்டு கொடுப்பாங்க. அவ சொன்னாலாக்கும், அவ சொல்வதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பிப்பீங்க நீங்க. சரியா? சோ இதெல்லாம் என்னது? அவ சொன்னான்னா சரி சொல்லிட்டு போட்டுமே, நான் தானே அது விளையாட்டுக்காக நான் தானே என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டுமே என்று நீ உண்மையிலேயே உன் வீட்டுல இருந்திருந்தேன்னா, இதுல உன் ஆன்மீக வீட்டுல இருந்திருந்தேன்னா உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா தெளிவா கர் அப்படின்ற ஒரு வார்த்தை அவளை யூஸ் பண்ணிருக்க. உன் வீட்டுல நீ இருந்திருந்தேன்னா, அவன் அழகா ஆன்மீக வீடுன்னு அழகா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கான். நீ உன் வீட்டுல இருந்திருந்தேன்னா உனக்கு என்னடா அந்த கஷ்டமே வராதுடா. ஆனா நீ அபிமானத்துல இருந்தேன்னா அந்த வீடு காணாம போயிடுமேடா அப்படின்னு முக்தாபாய் அழகா கேட்கிறா. சோ அப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. உங்க வீட்டுல அப்படின்னா என்ன? ஆன்மீக வீடு அப்படின்னா சுகசாகரம், பிரம்மஸ்வரூபம், சுச்சிதானந்தம்,
சுயஸ்வரூபத்தில் நீங்கள் இருந்திருந்தால் அகந்தை எழ வழி இல்லை. அகந்தை எழுந்துவிட்டால் அந்த ஆன்மீக வீட்டுல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று மிக அற்புதமாக இந்த ஓவியின் வழியாக சாட்டை அடி கொடுப்பது போல் நமக்கு கொடுத்திருக்கிறாள். ஸோ இதை மட்டும் இறுக்கி பிடிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்குடைய இந்த அபங்கல ஃபுல்லாவே இது ஒண்ணு நீங்க இறுக்கி பிடிச்சாலே கூட போதும். நீங்க பிரம்மஸ்வரூபத்தை நீங்க உணர்ந்தீங்களோ இல்லையோ, நீங்க ஈகோல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இல்ல, ஈகோல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அழுதுட்டீங்க அப்படின்னாலே நீங்க உங்களதான் திட்டணும், யாரையும் திட்டக்கூடாது. எனக்கு இவ்வளவு அகங்காரமா, ஏன் என் மனசு இப்படி கஷ்டப்படுது, எனக்குள்ள இவ்வளவு அகங்காரமா என்று நீ உன்னை பார்த்து வேணா திட்டிக்கோ. ஏன்னா அதுதானே உண்மை. ஏன்னா அகங்காரம் இருந்தா மட்டும்தானே நீ கஷ்டப்படுவேன்னு தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ என் அகங்காரத்தை நான் அடியோடு அழிக்க வேண்டும். ஏனென்றால் என் ஆன்மீக வீடு நஷ்டமாயிடுவேன், என் சுகசாகரம் நஷ்டமாயிடுவேன். அடச்சை, எப்போதுமே ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பவன் அல்லவா நான். இப்போது எனது வீட்டை விட்டு நான் வெளியே வரலாமா? வரக்கூடாது. என்றால் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். என்றால் இந்த உலகத்தை உன்னுடைய மாயை என்று பார்க்க வேண்டும். வெறும் விளையாட்டிற்காக இந்த விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நான் வேறு, எனது வேறு, எனது உனது நான் அவன், இதெல்லாமே சும்மா நாச்சுக்கம் என்று உணர வேண்டும். அவன் திட்டுவதும் பொய், இங்கே திட்டுப்படுவது போல் நான் நடிப்பதும் பொய், இங்கே நான் அழுவதும் பொய் என்று வேணால் நீ உணர்ந்தால் இங்கே சுகசாகரத்துக்கு எந்த தடையும் ஏற்படாது. ஆனால் இவைகள் எல்லாம் உண்மை என்று நம்பும் போது உனது சுகசாகரம் காணாமலே போய்விடும், உனது ஆன்மீக வீடு காணாமல் போய்விடும் என்று மிக பெரும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றால் இந்த வரியிலே. So keep hold on it. And this is the final line. Dvaita Takun Santigara Santidara. அழகா புரியுது பாரு மராட்டி. துவைத்த டாக்கூன் அப்படின்னா துவைதத்தை விட்டு விட்டு சாந்தியாக இரு, தாட்டி உகடா ஞானேஸ்வரா. வேற என்னங்க சொல்றது? இருமை உணர்வை துறந்து அமைதியை கொள்ளுங்கள் ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறங்குங்கள். நீங்க எப்படி படிக்கணும்? இருமை உணர்வை துறந்து அமைதியை கொள் ஸ்ரீகாந்த், தயவு செய்து உன் இதய கதவை திறந்து நீ யார் என்று உணர்ந்து விடு. உட்கார்ந்து இன்னமும் ஈகோல சிக்கிட்டு இருக்காது என்று முக்தாபாய் நம்மையெல்லாம் அழைப்பதாக நீங்கள் உணர வேண்டும். சரியா? இருமை அப்படின்னா என்னங்க? மாயையிலே இருமை கண்டிப்பாக இருக்கும். உண்மையிலே இருமை என்பது இருக்கவே முடியாது. ஆன்மீக வீட்டுல இருமைக்கு இடம் இல்லை, சுகசாகரத்துல இருமைக்கு இடம் இல்லை. ஆனா மாயையில இருமை இருக்கும் தான். ஆனா மாயைங்கிறது உண்மையா இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்ப இருமைங்கிறது வெறும் பொய் தோற்றம் என்று உணர்ந்து விடும் போது நீ அந்த இருமையை துறக்கின்றாய் என்ற அர்த்தம். இருமையை அதாவது இருமை உணர்வை துறந்து அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இருமை உணர்வு என்பது பொய் தோற்றம் என்பதை புரிந்து கொள்வதுதான் இருமை உணர்வை துறப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா நீதான் இந்த உலகத்துல மாயையா அந்த விரிஞ்சு பறந்து இந்த விளையாட்டை நடத்திட்டு இருக்க. ஒருத்தன் திட்டான், நான் திட்டும் போது அல்ற மாதிரி இந்த ஒரு மாய லீலை நடந்து கொண்டிருக்கின்றது. இது இருமை அப்படின்னு சொன்னா அது மாயையிலே இருமை உண்டு. மாயைனா மனம்ல இருமை உண்டு. மனம்னா உன் கல்பனையிலே இருமை உண்டு. ஆனால் கல்பனை செய்பவன் சுகசாகரத்தில் வீற்றிருக்கின்றான். சுகசாகரத்தில் வீற்றிருந்து கொண்டு அவனுடைய சுகசாகரத்தையே பிரதிபலிப்பதற்காக இங்கே கல்பனை செய்து கொண்டிருக்கின்றான். கல்பனையிலே அழுதாலும் அடித்தாலும் புரண்டாலும் இங்கே அந்த சுகசாகரமே தான் அங்கே வெளிப்பட முடியுமே தவிர உண்மை அல்ல. அப்ப இருமை என்பது உண்மையா? இல்லவே இல்லை. இருமை என்பது உண்மை இல்லாத வெறும் தோற்றம் என்பதை தெளிவாக உணர்ந்து விட்டால் நீ உனது சுகசாகரத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது, உனது ஆன்மீக வீட்டிற்கு எந்த பங்கமும் ஏற்படாது. நீ சச்சிதானந்த சொரூபத்தில் இருந்து கொண்டே எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம். ஆதலால் உனது இருதய கதவை திறந்து இங்கே வெளியே வா என்று நமக்கு அரை கூபல் விடுக்கின்றாள் முக்தாபாய் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ ஒட்டுமொத்த பிரம்ம சத்தியத்தையே இங்கே முழுவதுமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல 2 ஸ்லோகங்கள்ல 2 அபங்கத்துல இந்த அளவுக்கு ஹையர் நாலேஜை இன்சிஸ்ட் பண்ணல. இந்த ஸ்லோகம் முழுக்கவே ஹையர் நாலேஜாக தான் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு இதுல நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்ன்றதுனால இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முக்தாபாயும் சேர்ந்து நமக்காக சொல்லி இருக்கின்றாள் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை உணருங்கள்.
உங்களது ஆன்மீக வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். எப்போதும் உங்கள் ஆன்மீக வீட்டுக்குள்ளேயே இருங்கள். அதை வீட்டை விட்டு வெளியே துரத்துபவன் யாரு? இந்த அகந்தை என்ற கொடியவன் தான். அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் எப்போதும் உங்கள் ஆன்மீக வீட்டிலேயே தான் இருப்பீர்கள். இது ஒன்றை செய்தாலே போதும் என்று இந்த காட்டேஜிய பங்கம் சொல்லுவதாக நான் உணர்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க, என்ன புரிஞ்சதோ சொல்லுங்க, எப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க.